தேனி மாவட்டத்தில் தேனியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்வதற்காக வந்தார். ஆனால் அவர் நீண்ட நேரம் பேசியதனால் அங்கிருந்த பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஒருவர் கூட நிற்கவில்லை. அதை வழிமறித்து நிற்கச் சொன்ன கட்சியினரை பார்த்து, நீங்கள் கொடுத்த காசுக்கு 10 நிமிடம்தான் இருக்க முடியும், இவர் அதிக நேரம் பேசி பொய்யா பேசுகிறார், நாங்கள் இதெல்லாம் இந்த பொய்யை கேட்க முடியாது என்று ஓப்பனாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள். வேறு வழியின்றி பழனிசாமி அவர்கள் தனது உரையை உடனே நிறுத்திவிட்டு சென்று விட்டார். தற்சமயம் அவர் போகும் இடமெல்லாம் இது போன்ற நிலைமைதான் இருக்கிறது. வாலண்டியராக கட்சியினர் வரவில்லை, எல்லாம் விவசாய தொழிலாளர்கள் கூலிக்காக பணத்தை கொடுத்து வருவதாகவே தெரிகிறது. அவர் உண்மையான தொண்டர்கள் அவர்களால் ஈர்க்க முடியவில்லை. அவரால் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தன்னை ஒரு மாவட்ட செயலாளரான அவர் தன்னை நினைத்து கொண்டு இருப்பதாகவே மாண்புமிகு முன்னாள் செங்கோட்டையன், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ.பி. பன்னீர்செல்வம், சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் போன்றோருக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஈர்ப்பு இவருக்கு இல்லை. ஏதோ கொடநாட்டில் இருந்து ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு, உதாரணமாக ஐக்கிய ஜனதாதளம் போட்டியிட்ட பாண்டிச்சேரி மாநிலத்தில் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் போலி கையெழுத்தே கொடுத்தவர் தான் இவர்கள். இது மதுரை திருப்பரங்குன்றம் சரவணன் அவர்கள் போட்டு அவர் கொடுத்தது போலி என்று உயர்நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அந்த இடைத்தேர்தல் ரத்து செய்த அதே ஆளுக்கு ஏதோ பயந்து போய் திரும்பவும் கட்சி வேட்பாளராக்கி உள்ளார். இப்பொழுதும் அவரை அந்த தொகுதியை நிற்க வைக்கப்பதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் ஐக்கிய ஜனதாதளம் புதுச்சேரி மாநில தலைவர் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இடைத்தேர்தல் கொடுத்த போலி கையெழுத்து கொடுத்த பொதுச் செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் மனு செய்யவும் புதுச்சேரி ஐக்கிய ஜனதாதளம் முடிவு செய்துள்ளது.